அண்ணே இருண்ணே கடையை பூட்டிட்டு கிளம்புறியாண்ணே? திறக்கிறேன். ரன் டிஜிட்டல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனைத்து கம்பெனி டிடிஹெச் புதிய கனெக்ஷன் சர்வீஸ் மற்றும் ரீசார்ஜ் செய்து தரப்படும். இது என்ன ஸ்டுடியோவா இல்லை சர்வீஸ் என்றானே தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்க. வீடுகளுக்கு சிறந்த முறையில் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் செய்து தரப்படும். மிக்சி கிரைண்டர் ஃபேன் சர்வீஸ் செய்து தரப்படும். ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆள் இத்தனை சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஒழுங்கா ஃபோட்டோ எடுக்க தெரியுமா என்னன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். அப்பா இன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிரும். என்ன புண்ணியம், காலையில் நம்ம கடைக்கு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கான். பார்த்து எடுத்துருப்பான். அண்ணே கேமராவில் சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கேண்ணே. சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கோம்ண்ணே. ஃபோட்டோ நல்லா தெளிவாக வரணும்ண்ணே. நல்லபடியாக ஃபோட்டோ எடுத்துருவோண்ணே. உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் எங்கே கொண்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இல்லைண்ணே, நீ வேறு எத்தனை சர்வீஸ் சென்டர் வச்சுருக்க, ஸ்டூடியோவும் சேர்த்து வச்சுருக்கிற. சரியாக ஃபோட்டோ எடுப்பேன்னு எனக்கு தெரியாதுண்ணே, கோச்சிக்காதண்ணே. ஏண்ணே ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் என்ன ஸ்டூடியோலாம் வச்சுருப்போம், அதெல்லாம் ஆள் வருவாங்கண்ணே. ஆனால் நல்லா எடுத்து கொடுப்போம், திரும்பி வருவீங்க எங்களுக்கு. சீப்பு கண்ணாடிலாம் எங்கே இருக்குது? கொஞ்சம் மூஞ்சிக்கெல்லாம் பவுடர் அடித்தா நல்லா வெள்ளையாக படிக்கணும். ஆஹா, இல்லாத கண்ணாடியை கேட்குறானே, என்ன பண்ணுறது? அதுல அது பாருங்க, வெளியில் பெரிய வண்டி நிற்குது, அதில் போய் தலையை மட்டும் வாரி வச்சிருக்கியானே. ஒரு கண்ணாடி இல்லை, சீப்பு இல்லை. கண்ணாடி கேட்டாக்கா வெளியில் வண்டியில் இருக்குது, அதை போய் பார்த்து தலை செய்ய சொல்கிறான். எந்த லட்சணத்தில் ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு தெரியலையே. என்னடா இது, இந்த கடையில் வந்து மாட்டிட்டோம், வேறு கடையும் இல்லை. சரி பார்ப்போம். அண்ணே என்ன போன ஒரு என்ன அண்ணே? வந்தனே வாங்கண்ணே. என்ன எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? வாங்கண்ணே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். முடிஞ்சிச்சு. ஆமாம், ஒரு சீப்பு இல்லை, கண்ணாடி இல்லை, என்னன்னு. அண்ணே வந்துட்டேண்ணே. ஓகேவாண்ணே. அண்ணே கொஞ்சம் நிமிந்துருங்கண்ணே. அப்படியே இல்லைங்கண்ணே. போதுமாண்ணே. வேணாம்ண்ணே, கொஞ்சம் லைட்டாண்ணே. ஓகேவாண்ணே. ரொம்ப கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. ஏன் ரொம்ப போயிட்டீங்க, கொஞ்சம் லைட்டாக கீழே கும்பிங்க. அண்ணே ரொம்ப குனிஞ்சிட்டீங்கண்ணே, கொஞ்சம். ஐயோ ராமா. அண்ணே இல்லைண்ணே, இன்னும் கொஞ்சம். போதுமாண்ணே. போதும். அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் தலையை கொஞ்சம் தலையை நேராக வைங்க. இந்த சைடு அப்படியே இல்லைங்க. சரிங்கண்ணே, கொஞ்சம் லைட்டாக. அண்ணே ரொம்ப ரொம்ப சிரிச்சிட்டீங்கண்ணே, கொஞ்சம். வேறு என்ன அண்ணே, ஒரு தடவை ஒரு டெமோ காமிச்சிருண்ணே, மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கண்ணே. இப்படி இல்லைங்கண்ணே. போதுமாண்ணே. அப்படியாண்ணே, சரிண்ணே. ஓகேவாண்ணே. சொல்லி காமிச்சு உங்கள் பக்கத்தில் சொல்லி காமிச்சேண்ணே, நீங்கள் நேராக நின்று. நீ சொல்லி காமிச்ச மாதிரி நான் நின்னண்ணே, வேற என்னண்ணே. சரிங்கண்ணே, இல்லைங்கண்ணே. ஓகேண்ணே. அது என்னண்ணே தோலில் துண்டானே? எப்படி தெரியுதுண்ணே பார்க்கும்போது? இந்த துண்டு நல்லா இருக்காதுண்ணே, கச்சி துண்டுனா நல்லா இருக்கும், வெள்ளை துண்டுனா நல்லா இருக்கும். இதை கீழே வச்சிருங்க, போயில எடுத்துக்கலாம். இது வேண்டாமா? இது வேண்டாண்ணே, பாஸ்போர்ட்டுக்கு போட்டால் இது நல்லா இருக்காதுண்ணே. சரிண்ணே. வைங்கண்ணே. ஓகேண்ணே. பாருங்கண்ணே, என்னைய பாருங்கண்ணே. ஓகேண்ணே. லைட்டாக ஸ்மெல் பண்ணுங்கண்ணே. சரிங்கண்ணே. அப்படியே இருங்கண்ணே. ரெடியாண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம். அது என்னண்ணே மூடியெல்லாம் கழட்ட மாட்டீங்களாண்ணே? நீங்கள் கழட்டாமே எடுத்துருவீங்களோ? இல்லைண்ணே, வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ இல்லை இங்கே பாருங்க. நான் அப்போவே நினச்சேன், நீ இத்தனை சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கும் போதே ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு. நான் நினச்சது சரியாக போச்சு. என்னண்ணே? லைட்டாண்ணே. ஓகேவாண்ணே. ஓகேண்ணே. நல்லா விழுந்துருக்கான்னு பாருண்ணே. அதெல்லாம் நல்லா எடுத்துருக்கோம்ண்ணே. இப்போ கம்ப்யூட்டரில் போட உங்களுக்கு ரெடி பண்ணி தெளிவாக இருக்கணும்ண்ணே, பார்த்துக்கண்ணே. என்னென்னு கண்ணாடி பவுடர் இல்லாமல் மூஞ்சி எப்படி தெரிய போகுது இல்லைண்ணே. ஆமாம், உங்கள் ஃபோட்டோ நான் அளவு பண்ணி கொடுத்துறேனே. வாங்க. சரிண்ணே. எவ்வளோ நேரம்ண்ணே ஆகும்? ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காருங்க. ஒரு அது உட்காந்துருக்கு கிடச்சிருமா? சரிண்ணே, ஓகேண்ணே, ரெடி பண்ணி கொடுங்க. என்ன பிரிண்ட் போட்டுடலாமா? முடிஞ்சாண்ணே. ஓகேண்ணே. ஓகே அண்ணே. எவ்வளோண்ணே? 8 காப்பி 100 ரூபாண்ணா. 8 காப்பி 100 ரூபாயா? என்னண்ணே, இந்த போன மாதம் எடுக்கும்போது 60 ரூபா தான் கொடுத்து எடுத்தேனே வேறு ஸ்டூடியோவில். இது வருஷத்து அதாச்சு, புது வருஷத்துக்கு வந்து விலைப்பட்டியல் மாற்றிருக்காங்க, அதனால 100 ரூபா காப்பி. அப்படியாண்ணே? அந்த பாருங்க விலைப்பட்டியல் இருக்கு. ஓ
8 காப்பி. அது என்னண்ணே, மேலேயும் 8 காப்பி தான், கீழேயும் 8 காப்பி தான். மேலே உள்ளதுக்கு மட்டும் 100 ரூபா, கீழே உள்ளதுக்கு 80 ரூபா. முதல்ல நாங்கள் எடுத்து கொடுக்கும்போது 8 காப்பி 100 ரூபா. அடுத்து நீங்கள் வந்து 8 காப்பி கேட்கும்போது அது 80 ரூபா. அப்படியா அண்ணே? அந்த 8 காப்பி 100 ரூபான்னு போட்டிருக்கீங்கல்ல, அதை வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேண்ணே. எனக்கு கீழே உள்ள அந்த 8 காப்பி எக்ஸ்ட்ரா காப்பி இருக்குல்ல, அந்த 80 ரூபா, அதை மட்டும் எனக்கு இப்போ போட்டு கொடுத்துருங்கண்ணே. என்ன பொழப்பு முடியல.